உணர்வுகளுக்காக உடல் நலத்திற்கு உயிர் பலம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மனிதநேயம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வெங்கடலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. இன்று நமக்கெல்லாம் இந்நாளில் ஒரு அருமையான பஞ்சபூத நவகிரக தவத்தை மகரிஷியின் குரலில் வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்மிடையே நம் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக எழுந்தருளி இந்நிகழ்வுகளை சிறந்த முறையில் நடத்தி தருவாராக. எனக்கு இந்த குரு பௌர்ணமி நாளில் இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் குருவுக்கும் இறைக்கும் நன்றிகளும். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மனிதநேயம். மனிதநேயம் என்பது அனைத்து உயிர்கள் மீதும் சக மனிதர்கள் மீதும் அன்பு, கருணை மற்றும் இரக்கம் காட்டுவதாகும். இந்த பண்புதான் உலகத்தை அமைதியாக மற்றும் சிறந்த இடமாக மாற்ற உதவுகிறது. இதனையே வேதாத்திரியத்தில் நம் குருபிரான் அவர்கள் சுருக்கமாக கூறிவிட்டார்கள். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதைவிட சுருக்கமாகவும் அனைவருக்கும் புரியும்படியாகவும் யாராவது கூட இயலுமா என்பது கேள்விக்குறியே. மனித நேயத்தின் முக்கிய பண்புகளாவன அன்பும் கருணையும், பிற உயிர்களை தன்னுயிர் போல் மதித்து பேணி காத்தல், அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு, உடம்போடு சேர்ந்த உயிரின் சேர்க்கை, பிறரிடம் அன்பு செலுத்தி வாழும் வாழ்க்கையாகவே என்பர். உதவும் மனப்பான்மை, வறுமையில் வாடுபவர்களுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும் கை கொடுத்தல், அற்றார் அழைப்பசி தீர்த்தல், அஃது ஒருவன் பெற்றான் பொருள்வை புழி. ஏழைகளின் கொடிய பசியை போக்க வேண்டும், அதுவே பொருளை சேமித்து வைப்பதற்கு ஈடானது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. அனைவருக்கும் எளிதாக செய்யக்கூடிய மனிதநேய பண்புகளாக திருமந்திரம் உணர்த்துகிறது. மரியாதை, சக மனிதர்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதித்து போற்றுதல். 1893 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் அனைவரையும் சகோதர சகோதரிகளே என்று விவேகானந்தர் உரையாற்றி உலக மக்களிடையே மனித நேயத்தை எடுத்துரைத்தார்கள். மனித நேயமானது சக மனிதர்கள், பிற உயிர்கள் மற்றும் இயற்கை மீது எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அன்பு காட்டுவதும், பிறர் படும் துன்பத்தை போக்க பாடுபடுவதும் உயர்ந்த மனித நேய பண்பு. இதுதான் உலக அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கும் அடிப்படையாக அமையும். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்டுதல். இதனையே வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். இது மனித நேயத்தின் உச்சநிலை. ஏனெனில் பயிர்கள் வாடினால் அவை மட்டும் அழிவதில்லை, அவற்றை உண்டு வாழும் அனைத்து உயிர்களும் உணவு இன்றி அழிந்துவிடும் என்ற தொலைநோக்கு பார்வையில் கூறி வருந்தினார். சாதி, மதம், இனம் போன்ற குறுகிய எல்லைகளை கடந்து அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும்.
அன்பின் வழியது உயர்நிலை, அஃதிலார்க்கு என்பு போல் போர்த்த உடம்பு என்பது வள்ளுவர் வாக்கு. அன்பு இல்லாத, அதாவது மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தாதவர்களின் வாழ்க்கை வெறும் எலும்பு மீது தோல் போர்த்தியது என்று மனிதநேயத்தை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊர்களும் நம் ஊரே, அனைத்து மக்களும் நம் உறவினர்களே என்று உலகளாவிய மனிதநேயத்தை வலியுறுத்துகிறார் கணியன் பூங்குன்றனார். ஆதரவற்றோர், தொழுநோயாளிகள் ஆகியோருக்கு சேவை செய்ததன் மூலம் மனிதநேயத்தின் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நம் அன்னை தெரசா அவர்கள். இன்றைய நவீன மற்றும் தொழில்நுட்ப காலகட்டத்தில் மனிதர்களிடம் பணம், புகழ் தேடும் வேகம் மட்டுமே அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மன அமைதி, நிம்மதி, ஒழுக்கம் ஆகியவை குறைந்து கொண்டே வருகிறது. மனிதநேய பண்பு மூலம் மட்டுமே நாம் இழந்த நிம்மதியை, ஒழுக்கத்தை, மன அமைதியை பெற்று சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து உண்மையான மனிதர்களின் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் பெற இயலும். மனிதநேயத்தின் மிகச்சிறந்த அடையாளமாக விளங்கியவர் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவில் நிலவிய நிறவெறிக்கு எதிராக 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த அவர் சமத்துவம், அமைதி மற்றும் மனித உரிமைகளுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். தன்னை பல ஆண்டுகள் சிறையில் வாட்டிய ஆட்சியாளர்களை பழிவாங்காமல் மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்தின் மூலம் ஒரு புதிய தென்னாப்பிரிக்காவை உருவாக்கியவர். எந்த ஒரு மனிதனும் அவன் வாழும் இடமோ, பேசும் மொழியோ அல்லது நிறமோ காரணமாக மற்றவர்களை விட உயர்ந்தவன் அல்ல என்று உலகிற்கு உணர்த்தியவர். நிறவெறிக்கு எதிரான இவரது அமைதியான போராட்டத்திற்காக 1993ஆம் ஆண்டு இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நிறவெறி ஒழிப்பு மட்டுமன்றி ஏழ்மை ஒழிப்பு, கல்வி மற்றும் உலக அமைதிக்காகவும் தன் இறுதி வரை குரல் கொடுத்தார். மண்டேலாவின் கொள்கைகளும் மனிதநேயமும் உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்றும் பெரும் நம்பிக்கை அளிக்கிறது. இவரது சேவையை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் நெல்சன் மண்டேலா சர்வதேச தினம் என பிரகடனப்படுத்தி அந்நாளை பொது சேவைக்காக அர்ப்பணித்து உலகெங்கிலும் உள்ள தனிநபர்கள் தங்கள் சமூகங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நெல்சன் மண்டேலா சர்வதேச தினத்தை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உலகிலுள்ள எல்லா உயிர்களின் மதிப்பும் ஒன்றுதான், வடிவம் மட்டுமே மாறுகிறது என்பதை உணர்வதே ஞானம். இதுவே 4 வேதங்களின் சாரம். மனிதநேயம் எனும் உலக உயிர்களிடம் அன்பு காட்டும் குணத்தை கொண்டது. மனித நேயமானது மனிதர்களையே ஆழ்ந்த அறநெறி மற்றும் தத்துவ ஆய்வுகளுக்கான தொடக்க புள்ளியாக கருதுகிறது. மனிதநேயம் என்ற சொல்லின் பொருள் அதனுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட அடுத்தடுத்த அறிவுசார் இயக்கங்களுக்கு ஏற்ப மாறி வந்துள்ளது. இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தில் கிரேக்க செவ்வியல் புலமையால் ஈர்க்கப்பட்ட இத்தாலிய அறிஞர்கள் மறுமலர்ச்சி மனிதநேய இயக்கத்திற்கு வழிவகுத்தனர். அறிவொளி காலத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்களால் மனிதநேய விழுமியங்கள் வலுப்படுத்தப்பட்டு உலகை ஆராய்வதில் மனிதர்களுக்கு நம்பிக்கையை அளித்தன. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மனித நேயத்திற்கென அர்ப்பணிக்கப்பட்ட அமைப்புகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் செழித்து வளர்ந்தது. பின்னர் உலகெங்கிலும் விரிவடைந்தது. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இச்சொல் பொதுவாக மனித நலனில் கவனம் செலுத்துவதை குறிக்கிறது மற்றும் மனித சுதந்திரம், மகிழ்ச்சி, தன்னாட்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக வாதிடுகிறது. இது தனிநபர்களின் மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் மனிதகுலமே பொறுப்பு என்று கருதுகிறது. அனைத்து மனிதர்களும் உள்ள சமமான மற்றும் உள்ளார்ந்த கண்ணியத்தை வலியுறுத்துகிறது. மேலும் உலகத்துடன் தொடர்புடைய மனிதர்கள் மீதான அக்கறையை வலியுறுத்துகிறது. மனிதநேயவாதிகள் மனித உரிமைகள், பேச்சுரிமை, முற்போக்கான கொள்கைகள் மற்றும் ஜனநாயகத்திற்காக வாதிட முனைகின்றனர். 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கி ஒழுங்கமைக்கப்பட்ட மனிதநேய இயக்கங்கள் பெரும்பாலும் மதச்சார்பின்மையுடன் இணைந்த மதசார்பற்றவையாகவே உள்ளன. மனிதநேய மத குருக்களை ஆதரிக்கும் மனிதநேய சங்கம் போன்ற சில விதிவிலக்குகளும் உண்டு.
தற்கால பயன்பாட்டில் ஒரு தத்துவமாக மனிதநேயம் என்பது மனிதனின் செயலூக்கத்தை மையமாக கொண்டதாக கருதப்படுகிறது. கன்ஃபியூஷியஸ் மனிதநேயத்தை பிற அல்லது சக மனிதனிடத்தில் அன்பு செலுத்துவது என்றும், நீ நிற்க வேண்டுமென்றால் பிறரை நிற்கவை என்றார். மனிதநேயம் என்பது அன்பு மற்றும் தன்னலமற்று இருப்பதே என்பது கன்ஃபியூஷியஸின் கோட்பாடாகும். கிரேக்க அறிஞர்கள் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்றோரும் மனித பண்புகள் குறித்து விரிவாக விளக்கியுள்ளனர். ஆனாலும் மனிதநேயத்தை பற்றி அன்பும் கருணையுமே மிக முக்கியமானது என கூறியுள்ளனர். ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் மாலை நேரங்களில் போர் செய்வது தவிர்க்கப்பட வேண்டியது, மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது போர் புரிவது தவிர்க்கப்பட வேண்டியது, நிராயுதபாணியாக போர்க்களத்தில் நின்ற தனது எதிரியான ராவணனை கூட ராமன் இன்று போய் நாளை வா என்று கூறியதாக மனிதநேயத்தை வலியுறுத்துகிறது. மனிதநேயம் என்பது ஒரு ஜனநாயக மற்றும் நெறிமுறை வாழ்க்கை நிலைப்பாடாகும். இது மனிதர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் வடிவத்தையும் கொடுக்கும் உரிமை மற்றும் பொறுப்பை கொண்டுள்ளனர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது மனித திறன்கள் மூலம் பகுத்தறிவு மற்றும் சுதந்திரமான விசாரணை உணர்வில் மனித மற்றும் பிற இயற்கை மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட நெறிமுறையின் மூலம் மிகவும் மனிதாபிமான சமுதாயத்தை உருவாக்குவதை ஆதரிக்கிறது. இது இறையியல் சார்ந்ததல்ல, மேலும் இது யதார்த்தத்தை பற்றிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வைகளை ஏற்காது. வேதாத்திரியத்தில் மனிதநேயம் என்பது சக மனிதர்களை தங்களின் உடலின் பாகமாக பார்க்கும் அன்பும் இரக்கமும் ஆகும். ஜாதி மதம் கடந்து அனைவரிடமும் நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவதே இதன் அடிப்படை. உலக மக்கள் அமைதியாகவும் துன்பமின்றியும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கமே வேதாத்திரிய மனிதநேயம் ஆகும். வேதாத்ரி மகரிஷியின் மனிதநேய கருத்துக்கள் பிறர் துன்பம் போக்குதல். வேதாத்திரிய கருத்துப்படி சக மனிதர்களின் துன்பத்தை போக்குவதே சிறந்த மனிதநேயம். பிறருக்கு துன்பம் தராதிருத்தல் மற்றும் இயலாதவர்களின் துன்பத்தை போக்குதல் ஆகிய இரண்டும் இதில் அடங்கும். அனைத்து மனிதர்களும் ஒரே இறைநிலையின் வெளிப்பாடுதான். எனவே ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நேசிக்கும் போது அவன் தன்னைத்தானே நேசித்தவனாகிறான். சக உயிர்களை தன் உடலின் ஒரு பகுதியாக உணரும் போது அங்கே அன்பு, கருணை, இரக்கம் போன்ற நற்குணங்கள் தானாகவே மலர்கின்றன. தனி மனித அமைதி மூலமே உலக அமைதி சாத்தியமாகும். உலக மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ வேண்டும் என எண்ணுவதும் அதற்காக தொண்டு செய்வதும் வேதாத்திரிய மனிதநேயம் ஆகும். இதற்காகவே நம் குருபிரான் அவர்கள் உலக சமுதாய சேவா சங்கம் 1958 ஆண்டும் மற்றும் 1984 ஆண்டு ஆழியாறு அறிவித்திருக்கோயில் ஆகியவற்றை நிறுவினார்கள். மனிதனிடம் உள்ள தன்முனைப்பு, அதாவது ஆணவம் மற்றும் சினம் போன்றவையே மனிதநேயத்தை குலைக்கும் காரணிகளாகும். இவற்றை நீக்கி மனதில் அன்பையும் கருணையையும் வளர்க்க எளிய முறை குண்டலினி யோகம், தியானம் மற்றும் காயகல்பம் போன்ற அகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள உதவும் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. வேதாத்திரியம் மனிதகுல மறுமலர்ச்சிக்காக இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியுள்ளது. இந்த வழியை பின்பற்றி வாழும்போது சமுதாயத்தில் அன்பு மற்றும் நிம்மதியான வாழ்க்கை சாத்தியமாகும். இறைநிலையில் பரிணாமத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன். மனிதன் எந்த செயலை செய்தாலோ அல்லது எந்த எண்ணத்தை எண்ணினாலோ அது கருமைய பதிவாக பதிந்துவிடும். வாழ்க்கை சூழலால் மனம் அதே அலை இயக்கத்திற்கு வரும்போது தானாகவே அந்தந்த எண்ணம் மலரும். அதே எண்ணம் மீண்டும் மீண்டும் வரும்போது உடற்கருவிகளை தூண்டி செயல் புரிய வைக்கும். செயலுக்கு ஏற்ற விளைவு வந்தே தீரும். இதுவே செயல் விளைவு கூர்தலறம். மனிதன் தனது நிலையை உணர்ந்து கொண்டால் மனிதன் பிற மனிதர்களின் மன ஆற்றலையும் தெளிவாக உணர்ந்து கொள்வான். அந்த தெளிவில்தான் பிற மனிதர்களிடம் அன்பும் கருணையும் உடைய தெய்வீக நட்பு மலர்கின்றது. இதனையே கவியரசு அவர்கள், உன்னையறிந்தால் நீ உன்னையறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா என்று மனிதநேய குணங்களை அழகாக விளக்குகிறார்கள். மனிதனின் மாண்பினை மனிதன் அறிந்து கொண்டால்
எந்த மனிதனின் மனமும் வருந்தாமல் இருக்கும்படி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வினை நடத்துவான். பிற மனிதர்கள் துன்பப்படும் போது தன்னால் இயன்ற வரையில் போக்கி நலமளிக்கும் பண்பும் அவனுக்கு உண்டாகும். இதுவே மனிதநேயம் உருவாகும் விதம். இதனால் வாழ்வு வளம் பெறும். மேலும் நம் முன்னோர்கள் மனிதநேயத்தினை நம் ஒவ்வொரு செயலிலும் வலியுறுத்தியுள்ளார்கள். அனைத்து மதங்களும் மனிதநேயத்தை தான் போதிக்கின்றது. நம் வழிபாட்டு முறைகளும் மனிதநேயத்தை ஒத்தே அமைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக 12 மாதங்களும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை வகுத்துள்ளனர். குறிப்பாக ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தல் என்ற ஒரு சடங்கு உள்ளது. இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கும் உணவு தடையில்லாமல் கிடைக்கவும், வேப்பிலை, கேழ்வரகு போன்றவை உடல் நலம் காக்கும் மூலிகை மருந்துகள் அனைவருக்கும் உபயோகப்படும் வகையிலும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஆனால் இன்று நாம் அனைத்தையும் சடங்குகளாக மட்டுமே செய்கிறோமே தவிர நம்மிடையே முக்கியமாக மனிதநேயம் என்பது குறைந்து வருகிறது. கோவில் கூட்டங்களிலும் நாம் ஒழுங்காக வரிசையில் செல்கிறோமா? பல அசம்பாவிதங்களுக்கு காரணம் நம்மிடம் மனிதநேயம் இல்லாமைதான். மனிதநேய உணர்வில்தான் உலகில் உள்ள மக்கள் அனைவரும் வாழ்வில் பிரிக்க முடியாதபடி இணைந்துள்ள உண்மை விளங்கும். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரையில் ஒவ்வொரு மனிதரும் உபயோகிக்கும் பொருட்கள் அனைத்தும் உலகம் முழுவதும் உள்ள அனைவரது உழைப்பே மனித வாழ்வின் வளமாக அமைந்துள்ளது. மனிதகுலம் அனைத்தும் வாழ்வதற்கு ஒரே உலகம்தான் உள்ளது. உலகின் மீது உள்ள கடல் ஒன்றுதான். அந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழையாக உலகம் முழுவதும் பெய்து வளம் கொழித்து பயிர்களையும் உயிர்களையும் வாழ வைக்கிறது. உலகுய்ய வெளிச்சம் கொடுக்கும் சூரியன் ஒன்று. நாம் வாழ உதவும் மூச்சுக்காற்றும் ஒன்றே. இந்த 4 இயற்கை தத்துவங்களும் இன்றி மனிதன் வாழ இயலாது. இதில் ஒன்றையேனும் நாம் நம் முயற்சியால் உருவாக்கினோமா? இவை அனைத்தும் இறைநிலையின் பரிணாமம், இறைவனின் கொடை. இவை அனைத்தும் எல்லா மனிதர்களையும் ஒருங்கிணைத்து வாழ வைக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான், வாழ்கிறான், மரிக்கிறான். மனித வாழ்வின் வளம் அனைத்துமே நம் அனைவரது கூட்டு முயற்சியே. இவ்வியற்கை நியதியை உணர்ந்தால் போர் என்ற வன்முறையால் ஒரு குழுவினரை மற்ற குழுவினர் கொன்று கொலையை வெற்றி என கூறுதல் மனித நேயமல்ல. மனித நேயத்தில்தான் வாழ்வு உருவாகிறது. மனித நேயம் என்ற பெருநிதியை மனிதன் உணர்ந்து போற்றி வாழ இறையுணர்வு இன்றியமையாதது. ஒருவரையொருவர் மதித்து வாழ ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் 3 கருத்துக்களையும் ஒன்றிணைந்த அறநெறி அவசியம். இதனை உணர்ந்த நம் முன்னோர் இறை வழிபாடும் அறநெறியும் ஒருங்கிணைந்த வாழ்க்கை நெறியைத்தான் மதம் என்கிறோம். மதங்கள் அனைத்தும் போதிப்பது தெய்வ நிலையைதான். தெய்வ நிலையை அறிந்து உய்ய ஏற்ற அறிவே 6வது அறிவு. ஔவையாரும் தனது பாடல்கள் மூலமாகவே மனிதநேயத்தை விளக்குகிறார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார். கிடைத்த இந்த அரிய மனித பிறவியில் பிறருக்கு பயன் கருதாமல் உதவி செய்வதே சிறந்த மனிதநேயம் என்கிறார். ஒருவருக்கொருவர் நன்மை செய்வதே மனித பண்பு ஆகும். மனிதர்களை ஔவையார் 3 வகையாக பிரிக்கிறார். உயர்ந்தவர்கள், அதாவது வறுமையில் உள்ளவர்கள் கேட்காமலேயே அவர்களின் துன்பத்தை பார்த்து உதவுபவர்கள், இவர்கள் பலாமரம் போன்றவர்கள் என்கிறார். நடுத்தரமானவர்கள், அதாவது நாம் சென்று கேட்டால் மட்டும் உதவி செய்பவர்கள், மாமரம் போன்றவர்கள் என்கிறார். 3வது வகையினர் கீழ்மக்கள், அதாவது எவ்வளவு கெஞ்சினாலும் யாருக்கும் உதவாமல் பொருளை மட்டும் சேர்த்து வைப்பவர்கள், பாதிரி மரம் போன்றவர்கள் என்கிறார். சொல்லாமலே பெரியர், சொல்லிச் செய்வர் சிறியர். சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குலாமாலை வேர்க்கண்ணாய் கூறுவமை நாடில். பலாமாவை பாதிரியை பார் என்கிறார் ஔவையார். 10 பாடல்களில் மனிதநேயத்திற்கு தேவையான நற்பண்புகளான நாட்டில் வாழும் மக்கள் தம்முள் மற்றவரை துன்புறுத்தாமலும் மற்றவருக்கு உரியதாக
தமக்கு தொடர்பு இல்லாத பொருளை விரும்பாமலும் குற்றம் இல்லாத அறிவு உடையவராய் செம்மை நெறியில் தவறாது பலருக்கும் பகுத்து தந்து தாமும் உண்டு இனிது வாழ வேண்டும் என்பனவற்றை மொழிகிறது. தீது சேணி கந்து நன்று மிகப் புரிந்து கடலுங் கானமும் பல பயமுதவ பிறர் நலியாது வேற்றுப் பொருள் வெஃகாது மயிலிறவினர் செவ்விதி அடைந்து தம் அமர் துணை பிரியாது பாத்துண்டு மாக்கள் மூத்த யாக்கையோடு பிணியின்று கழிய. இவ்வகையான பண்புகளின் அடிப்படையில் மனிதநேயத்தை வெளிப்பாடான மொழிதல் அமைகிறது. மனிதநேய மொழிதல் என்பதை இன்சொற்களால் பிறர் மன மகிழ்ச்சியை உண்டாக்குதல், ஆதரவான சொற்களால் ஆற்றுப்படுத்துதல் எனலாம். இவ்வடிப்படையில் கேட்டார்க்கு இன்பத்தை தருதலான சொற்களை பேசுபவன் என்பதை நகைசால் வாய்மொழி இசைசா ரோன்றல் என்ற பதிற்றுப்பத்தின் மொழியில் உணரலாம். தாம் பெற்ற இன்பத்தினை எல்லோரும் பெற வேண்டும் என்ற நோக்கில் ஆற்றுப்படுத்தும் பண்பை பதிற்றுப்பத்தின் பல பாடல்கள் காட்டுகின்றன. கொடையில் சிறந்த குறுநில மன்னர்களும் பெருநில வேந்தர்க்கும் மேலாக போற்றப்பட்ட பாங்கினை இலக்கியங்கள் விளம்புகின்றன. மன்னர்கள் பாடி வரும் புலவர்க்கு பல ஊர்களையும், ஆடி வரும் கூத்தர்க்கு கொட்டி கொடுப்பதிலும், இறக்கும் இரவலர்க்கு இல்வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பதிலும், இல்லையென்று வருவோர்க்கு இல்லை என்னாது இன்முகத்தோடு வழங்கியதிலும் சங்க இலக்கிய மன்னர்களும் மக்களும் மனிதநேயத்தில் சிறந்து விளங்கியதை இலக்கியங்கள் இயம்புகின்றன. பின்னாளில் உதவுமென்று பிள்ளைகளுக்கு ஆகுமென்றும் செல்வம் தன்னை சேர்க்காமல் இருப்பதையே எல்லோருக்கும் ஈந்து வாழ்ந்த இணையற்ற வாழ்வினை பதிற்றுப்பத்தும் பகர்கின்றது. இதன் மூலம் கொடைப்பண்புகள் பதிற்றுப்பத்தின் சேர மன்னர்கள் அனைவரிடமும் இருந்துள்ளமையை அறிமுகப்படுத்துகிறது. மனிதனின் எண்ணங்களும் செயல்பாடுகளும் அவன் வாழும் சூழலுக்கு ஏற்பவே அமைகின்றன. இத்தன்மைக்குச் சான்றாய் சேரர் படை வீரர்கள் விளங்கிய செய்தியினை காண முடிகிறது. கொடைப்படும் பொழுது எதிர் இருப்போரின் ஏழ்மையை பார்க்க வேண்டுமே அல்லாது கொடுக்கும் பொருளின் உயர்வு கருதலாகா. அவ்வாறு பார்ப்பின் அது மனிதநேய செயலாகாது. தன்னலமின்மை என்பதற்கு கருநெல்லியின் உயர்வு கருதாது. அதை அவ்வைக்கு அளித்த அதியமானின் உயர் பண்பை குறிப்பிடலாம். இத்தகைய உயர் பண்புகளை பதிற்றுப்பத்து உணர்த்துகிறது. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பரணர் குறிப்பிடும் இடத்து கொடுக்கும் பொருள்களை அவை அரியவை என எண்ணாமலும் தனக்கு தேவை எனாமலும் வழங்கினான். காக்கைப்பாடினியார் நற்செல்லையார் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் கொடைத்திறனை குறிப்பிடும் இடத்து நல்ல மர்க்க கடந்தநின் செல்லுற் தடக்கை இறப்போர்க்கு கவிதல்லதை உயிரை இய மலர்பரியாவென கேட்டிடுமினியே என்ற அடிகளில் குறிப்பிடுகிறார். பிறர் துன்பங்களைக் கண்டு இறங்குதலோடு இனிய மொழிதல் இயன்ற ஆற்றல் போன்ற மனிதநேயத்தை செயல்களை பதிற்றுப்பத்து கூறுகிறது. அனைத்து உயிர்களையும் சமமாக மதித்து ஜாதி மற்றும் மத பேதங்களை எதிர்ப்பது, பெண்களின் சுதந்திரம் மற்றும் இயற்கையையும் விலங்குகளையும் நேசிப்பதே மனிதநேயம் என பாரதியார் கருதினார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றவர் பெண் விடுதலை, பெண் கல்வி இவற்றிலும் மாட்டை அடித்து வசக்கித் தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி என்கிறார். தன் மனைவி உணவிற்காக கொண்டு வந்த சிறிதளவு தானியத்தையும் தன் வீட்டு முற்றத்தில் சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு இன்பம் கண்டவர். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சக மனிதனின் பசி மற்றும் வறுமையை போக்குவதே சமூகத்தின் முதன்மையான கடமை என்றதன் மூலம் பாரதியின் மனிதநேயம் உலகம் அறியும். இயல்பாகவே மனிதர்களிடம் மனிதநேயம் சிறப்பாக அமைந்துள்ளது. அதை வளர்த்து கொள்வது நம் கடமை. மனிதம் பிளஸ் நேயம் மனிதநேயம். மனிதை இதமாக வைத்துக் கொள்பவனே மனிதன். இத்தகைய அருமையான குணத்தை முழுமையாக நம்மிடம் கொண்டுள்ள நாம் நம் குருபிரான் வழியில் நிறைய செய்து நம் அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி செல்வோம்.
இதுகாரும் எனது சிற்றுரையை செவிமடுத்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ரொம்ப சிறப்பு. நிறைய விளக்கம்